Hi all, this is Abhinaya Shaktivel. Welcome to 1111 Vibes Tarot Reading. நான் A or B or C அப்படின்னு 3 கார்டு பிக் பண்ண போறேன். இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்கு, அதில் டேரோ மெசேஜ் என்னன்றதை தான் இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, லாங்காக டீப்பாக ஸ்லோவாக ஒரு பிரீத் எடுத்துக்கங்க. என்ன சுச்சுவேஷனுக்கு இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் ஏ ஆர் பி ஆர் சி எதை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் காமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 3, 2, 1. ஸோ நீங்கள் வந்து ஏ பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு. ஸோ இதில் பாருங்கள், 10 of cups அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. அடுத்ததாக பி பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது 5 of pentacles அப்படிங்கிற கார்டு. அண்ட் சி பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து 6 of swords அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு. நான் இதில் இருக்கிற இந்த டேரோ லாங்குவேஜ், ஸோ இதை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். டேரோ அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ். ஸோ இந்த கார்டோடைய மீனிங் என்ன, உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் ஏ பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது 10 of cups கார்டு. ஸோ 10 of cups அப்படிங்கிற இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ஹாப்பியான மைண்ட் செட், கப்பல் இருக்காங்க, கூட சில்ட்ரன் சைடில் விளையாடிட்டு இருக்காங்க, அப்படியே வந்து ஒரு ரெயின்போ எஃபெக்டில் இந்த கார்டு இருக்குல்ல. அப்படின்னா இந்த வீக் வந்து ஏதோ சம் சார்ட் ஆஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஃபீல் குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வைப்லையும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்காக இந்த வீக் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் அடுத்ததான் நீங்கள் பி பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது 5 of pentacles. ஸோ கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சோகமோ கஷ்டமோ இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் நீங்கள் அதாவது தேவைப்படுற ஆட்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா யாரையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு. அஃப்கோர்ஸ் சில பீப்புள் வந்து யாருமே நமக்கானவங்க நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உழைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அடுத்ததாக 6 of swords அப்படிங்கிற கார்டு. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு ஹெவியாக தான் இருக்கும். அதுக்காக மனம் தளராதீங்க. ஏதாவது ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் ரிலாக்ஸாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. என்ன ஒரு கஷ்டமும் வந்து அது நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயம்தான். அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மனசில் ஏற்றிட்டு ரொம்ப உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான டேரோ மெசேஜாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பர்சனலைஸ் டேரோ ரீடிங் வேணும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, மேரேஜ் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, இல்லை கரியர் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டான டேரோ ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிங்க் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹாவ் அ கிரேட் வீக். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.